இந்த அன்புவை அப்பவே வேலையை விட்டு அனுப்ப சொல்லி நாங்க எவ்வளவோ சொன்னோம். நீ தான் கேட்கவே இல்லை. எப்ப பாரு அவனால பிரச்சனையாவே இருக்கு. இப்போவாச்சும் நாங்க சொல்றதை கேளு மகேஷ். என்ன ப்ராப்ளம்னு சொல்லு மித்ரா. அவன் வேலையில இருக்கணுமா வேணாமாங்கிறது நான் பாத்துக்கிறேன். நீங்களும் தில்லை சார முடிவு பண்ண மாதிரி 6 மாசம் கழிச்சு தான் இன்கிரிமெண்ட்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது, இப்பவே கொடுக்கணும்னு பிரச்சனை பண்றான் சார் அவன். யாரு? அன்பு. டாட் 6 மாசத்துக்கான மொத்த பேமெண்ட்டும் இன்கிரிமெண்ட் கொடுக்கும்போது சேர்த்து கொடுப்பேன்னு சொன்னார்ல, அது அவன்கிட்ட சொன்னீங்களா? அதெல்லாம் எப்படி மகேஷ் சொல்லாம இருப்போம்? அதுக்கு அவன் என்ன சொன்னான்? கருணாகரன் சொல்லுங்க, மகேஷ் கேக்குறான்ல. அத சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் இப்ப கிடைக்க வேண்டிய இன்கிரிமெண்ட்டையே தரமாட்டேங்கிறீங்க, இதுல 6 மாசம் கழிச்சு பெருசா கிழிச்சிருவீங்களான்னு நம்ம கம்பெனியை தப்பா பேசுறான் சார். நம்ம கம்பெனி மேல நம்பிக்கையே இல்லையா, இன்கிரிமெண்ட்டை இன்னைக்கே கொடுக்கணுமா, இல்லனா வேலையை நடக்காதுன்னு மிரட்டுறான் சார். நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோன்னு சொல்றான் சார். நீங்க நேர்ல வந்து என்னன்னு கேளுங்க சார். நோ, நான் நேர்ல வந்தா தேவையில்லாம பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். மகேஷ், நீ இப்படி சொன்னா எப்படி? அப்ப யார் அவனை கண்ட்ரோல் பண்றது? கண்ட்ரோல் பண்ண யாரும் இல்லங்கிற தைரியத்துல தான் சார் அவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். அடிக்கடி போராட்டம் பண்ணி மொத்தமா ப்ரொடக்ஷனை நிறுத்திடுறான் சார். சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க சார். இது தில்லைராஜன் சார் கார்மெண்ட் கம்பெனி மாதிரி தெரியல, அன்பு அராஜக கம்பெனி மாதிரி போய்கிட்டு இருக்கு. இந்த தடவையாவது அவன் இல்லாம எதுவும் நிக்காதுன்னு அவனுக்கு புரிய வச்சு வேலையை விட்டு துரத்தி அடிக்கணும் சார். இல்ல அவன் என்ன வேணா பண்ணட்டும், கம்பெனி நாசமா போனா போகட்டும்னு நம்ம வேடிக்கை தான் சார் பார்க்கணும். இது 2 தான் சார் வழி. கருணாகரன் சார், அவசரப்படாதீங்க. அவனை ஈஸியால வேலையை விட்டு தூக்கிட முடியாது. தில்லை அங்கிள் விட்டுடவும் மாட்டாரு. மகேஷ், இந்த நேரத்துல நீ அன்பு விஷயத்துல எந்த முடிவு எடுத்தாலும் அவன் மேல இருக்கிற கோவத்துல எடுத்த முடிவாதான் எல்லாரும் நினைப்பாங்க. அப்புறம் அவன் எல்லாருக்கும் ஹீரோ மாதிரி ஆயிடுவான், நீ தான் வில்லன் ஆயிடுவ. முதல்ல இந்த ஒர்க்கர்ஸ் விஷயத்த சால்வ் பண்ணும், அதுக்கு அவனை கூப்பிட்டு சமாதானம் பேசுவோம். நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது மகேஷ். அவங்கிட்ட நீ சமாதானம் பேச வேணாம், நாங்க பேசிக்கிறோம். அதுக்கு நீ ஓகே சொன்னா மட்டும் போதும். ஓகே, கூப்பிட்டு பேசுங்க. ஓகே மகேஷ். என்ன கருணாகரன் சார், இங்கே நின்னுட்டீங்க? என்ன சார் நீங்க, இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமா சார் அந்த அன்பு வெளியே துரத்துறதுக்கு? அவசரப்படாதீங்க. நம்ம அவ்வளவு ஈஸியாலாம் அன்பு வேலையை விட்டு அனுப்பிட முடியாது. தில்லை அங்கிள் அன்பும் ஆனந்தியும் இங்கதான் வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. அதை மீறி நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்காக சமாதானம் பேசி இங்கே வச்சுக்கலாம்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லல. நாம அவனை வேலையை விட்டு அனுப்பணும், ஆனா அது தில்லை அங்கிள் எடுத்த முடிவா இருக்கும். அது எப்படி சார் முடியும்? இங்க வச்சு பேச வேணாம், என் கேபினுக்கு வாங்க, பிளான சொல்றேன். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும், பறிக்காதே பறிக்காதே, தொழிலாளர் சம்பளத்தை பறிக்காதே, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, உழைப்பாளர்களை வஞ்சிக்காதே. பாருங்க, கம்பெனி உங்களுக்கு இன்கிரிமெண்ட் தரமாட்டேன்னு சொல்லல, 6 மாசம் கழிச்சு தரேன்னு தான் சொல்றாங்க. எல்லா நேரமும் நீங்க ஆசைப்பட்டதை செய்யறதுக்கு கம்பெனி உங்ககிட்ட வேலை பார்க்கல, நீங்க தான் கம்பெனில வேலை பார்க்கறீங்க. நீங்க கேட்ட உடனே போனஸ் கொடுத்திருக்கோம், கேட்காமயே லோன் கொடுத்திருக்கியா, வெல்ஃபேர் ஃபண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கோம், தேவையான எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க. அதையும் மீறி சும்மா இந்த மாதிரி போராட்டம் பண்ணி வேலையை நிப்பாட்டினா அத பார்த்துக்கிட்டு கம்பெனி சும்மா இருக்காது,
சும்மா இருக்காதுன்னா என்ன சார் பண்ணுவீங்க? முத்து அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். சார், இந்த போராட்டத்தை நாங்களா ஆரம்பிக்கல, நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. பிரச்சனையை பேசி சரி பண்ணாம மொத்த ஒர்க்கர்ஸையும் வேலையை விட்டு அனுப்பிடுவேன்னு சொன்னதும் நீங்க தான். இப்ப நாங்க போராடும் போது எங்ககிட்ட வந்து பிரச்சனை என்னன்னு பேசாம போராடுறது தப்புன்னு சொல்றதும் நீங்க தான். எங்க கோரிக்கை நியாயமானது, அது நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும். உங்களால முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க. வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, உழைப்பாளர்களை வஞ்சிக்காதே. நிப்பாட்டுங்கடா. சும்மா கத்திக்கிட்டு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்ற திமிர்ல பேசிக்கிட்டு இருக்க நீ. தெரியும்டா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட தனியா பேசணும்னு மகேஷ் சார் கூப்பிடுறாரு, வா. சார், இவ்ளோ நேரம் போராடிட்டு இருக்கோம், மேல இருந்து கீழே வந்து என்ன பிரச்சனைன்னு கூட கேக்கல. இப்போ அன்பை மட்டும் தனியா கூப்பிட்டு நியாயமா பேசிட போறாரு. அவர்கிட்ட பேசினா இந்த பிரச்சனை முடியாது. நீங்க தில்லை சார் வர சொல்லுங்க, நாங்க அவர்கிட்ட பேசிக்கிறோம். ஆமா ஆமா ஆமா. ஏய், சும்மா நீங்க கூப்பிட்டதும் ஓடி வர்றதுக்கு என்ன தில்லை சார் உங்க வீட்டு வேலைக்காரனா இல்ல பக்கத்து தெருவில் இருக்காரா? ஒரு கிளையண்ட் மீட்டிங் விஷயமா பெங்களூர் போயிருக்காரு. அவர்லாம் இப்ப வரமாட்டாரு. நீங்க பேசுறதா இருந்தா மகேஷ் சார்ட்ட தான் பேசணும். பேச்சுவார்த்தைக்கு அவர் ரெடி. உங்க சைடுல இருந்து அன்பு அனுப்புங்க, பிரச்சனை சால்வ் ஆகும். இல்ல இப்படியே தான் போகும். சார், நாங்க அன்பெல்லாம் தனியா அனுப்ப மாட்டோம் சார். அப்புறம் உங்க இஷ்டம். சார் இருங்க, நான் வரேன். அப்ப நானும் வாரேன். நீயா? நீ எதுக்கு? இந்த போராட்டமே எங்களுக்காகதே, அவரை மட்டும் அனுப்ப முடியாது. நானும் வாரேன். ஆமா ஆமா, அன்பு கூட நானும் வரேன். ஏய், அங்க என்ன உலக மாநாடு நடத்த போறாங்க? எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்கு இவன் ஒருத்தனை தான் கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. அன்பை மட்டும் தனியா அனுப்ப முடியாது சார். அன்பண்ணே, நீலாம் ஒண்ணு தனியா போக வேண்டாம். நாங்கெல்லாம் வரதா இருந்தா நீ போ, இல்லனா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா தேவைக்கு போராட்டம் பண்ற மாதிரி தெரியல, திமிர்ல போராட்டம் பண்ற மாதிரி தெரியுது. இதான் முடிவுனா இங்கே இருங்க. சார் இருங்க, இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். மகேஷ் சார் தானே, நான் போய் பார்த்து பேசிட்டு வரேன். அன்பு, பயப்படாத ஆனந்தி, ஒன்றும் நடக்காது, தைரியமா இரு. சார் வாங்க சார். உன் பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுமா? எல்லாருக்கும் விலை இருக்கு. ஒன்று பணம், வாங்கலையா பழி. இதுல ஏதாவது ஒண்ணுத்துக்கு அந்த அன்பு பலியாகிதான் ஆகணும். வரட்டும், பேசிக்கலாம். சார் எதுக்கு சார் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? வா சொல்றேன். கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கோ. நான் சொல்லும்போது ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு மகேஷுக்கு கால் பண்ணி வர சொல்லு. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, மகேஷ் சாரை காணோம். மகேஷ் சார் இருந்தா என்ன, நாங்க இருந்தா என்ன? நடக்க போறது சமாதான பேச்சுவார்த்தை தானே. மகேஷ்க்கு உன்னை பார்த்து பேசுறதுல விருப்பம் இல்ல, அதனாலதான் நாங்க பேசலான்னு வர சொன்னோம். விருப்பம் இல்லையா? அவர் தானே என்ன கூப்பிட்டு பேசணும்னு சொன்னாரு. ஏய், அதெல்லாம் விடு. உன் பிரச்சனை என்ன, முதல்ல அதை சொல்லு. யாருக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் கொடுக்கணுமோ அவங்க எல்லாருக்கும் முறையா இன்க்ரிமெண்ட்டை கொடுக்கணும், அவ்வளவுதான். நாங்க கேட்டது அவங்களுக்கு என்ன வேணும்னு இல்ல, உனக்கு என்ன வேணும்னு கேட்டோம். நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. உனக்கு நான் தெளிவா சொல்றேன்.
இந்த இன்கிரிமெண்ட் பிரச்சனையில பெருசா பாதிக்கப்பட்டது ஆனந்தி. அவளுக்கு பண தேவை இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நீ போராடுறன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சார், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. நான் எல்லாருக்காகவும் தான் போராடுறேன். மத்தவங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிட்டு போட்டோம், எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. ஆனா எங்க கிட்ட உண்மையை சொல்லு. ஆனந்தி அக்கா கல்யாணத்துக்கு பண தேவை இருக்கு, அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கா அவ. இந்த பிரச்சனையை கையில எடுத்தா கம்பெனி நம்ம கிட்ட சமாதானம் பேச வரும். அத வச்சு ஒரு பெரிய அமௌண்ட் தேத்திரலான்னு உனக்கு தெரியும்ல. அதனால தானே இந்த விஷயத்த பண்ற. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆ? உங்க வயசுக்கு மரியாதை கொடுத்து அமைதியா இருக்க. என் பொறுமையை சோதிக்காதீங்க. இப்படி ஒரு சமாதானம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அன்பன்பு இரு. என்ன கருணாகரன் சார், அனுபவசாலி பக்குவமா பேசுவீங்கன்னு பார்த்தா அன்புவை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. அன்பு, நீ கோவப்படாத. நீ ஆனந்திக்காக தான் இதை பண்றேன்னு தெரியும். ஆனா அதனால உனக்கு இங்க என்ன கிடைக்க போகுது சொல்லு? எம்ப்ளாயிஸ் கிட்ட நல்ல பேரு, எங்க கிட்ட கொஞ்சம் கெட்ட பேரு. இதுல உனக்கு லாபம் என்ன இருக்கு? சார், எதுவா இருந்தாலும் நேரடியா பேசுங்க சார். இப்படி சுத்தி வளைச்செல்லாம் பேசாதீங்க. பயங்கர ஷார்ப்பா இருக்கீங்க. சரி, ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். இப்போ கருணாகரன் சார் சொன்ன மாதிரி ஆனந்தி அக்காவுக்கு கல்யாணங்கிறது உண்மைதானே? உண்மைதான். அப்ப ஆனந்திக்கு பணம் தேவைப்படுதுங்கிறது உண்மைதானே? தேவைப்படும் தான். இதுல கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கான இன்கிரிமெண்ட் இருக்கு. ஆனந்தியோட பண தேவைய இந்த அமௌண்ட் வச்சு ஃபுல்ஃபில் பண்ணிக்க சொல்லு. இந்த பிரச்சனைய எங்களுக்கு முடிச்சு கொடு. நீ நல்லவனாவே இருப்பா, நாங்க கெட்டவங்களாவே இருந்துக்கிறோம். ஓகேவா? சார், நீங்க ஒரு நல்ல பிசினஸ் மேன் எனக்கு தெரியும். யாருக்கிட்ட எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். அது என்கிட்ட நடக்காது. அதுக்கான ஆள் நான் இல்ல. இனிமே உங்ககிட்ட பேசுறதுல எந்த யூஸும் இல்லை. நான் தெளிவாக பேசிக்கிறேன். அன்பு, வெயிட். எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு கோவம் வருது பாருங்களா அவனுக்கு. அரவிந்த் சார், இவங்கிட்ட போய் நீங்க ஏன் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இவன் நல்லவன் இல்ல. பணம் பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றல, அப்புறம் எதுக்குடா இந்த கம்பெனில வேலை பாக்குற? மகேஷ் சார் உன்னை அவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறமும் வெக்கமே இல்லாம எதுக்குடா வேலைக்கு வந்த? பணத்துக்காக தானே? கருணாகரன் சார், அது எங்களுக்கும் மகேஷ் சாருக்கும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை. அதை பத்தி பேசுறதுக்கு நான் இங்க வரல. மொத்த கார்மெண்ட்டுக்கே தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படா தனிப்பட்ட பிரச்சனையாவும்? ஏய், நீ யாரு, அந்த ஆனந்தி யாருன்னு எனக்கு தெரியாதா? மகேஷ் சார் வெயிட்டான பார்ட்டி. நீ லவ் பண்ற மாதிரி பழகி பணத்தை கறந்துடு. அவர் லவ் சொன்னா என்ன லவ் பண்றேன்னு சொல்லிடுன்னு ஐடியா கொடுத்ததே நீதானடா. மாட்டிக்குவோன்னு தெரிஞ்சதும் ஏதோ உண்மையை சொல்ற மாதிரி சொல்லி மகேஷ் சாரை ஏமாத்திட்டீங்க. அதே மாதிரி எங்களையும் ஏமாத்த பாக்குறியா? பணத்துக்காக எதை வேணா செய்வடா நீ. யார பத்தி என்னடா சொன்ன? யார் சட்டையில கை வச்ச? கருணாகரன் சார், மகேஷ் 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 அங்க என்ன மித்ரா, என்ன ஆச்சு? மகேஷ் காம்ப்ரமைஸ் பேச போன கருணாகரனை அன்பு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். வாட்? என்ன சொல்ற? ஆமா மகேஷ், அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு மகேஷ். நீ வந்ததா அவனை ஸ்டாப் பண்ண முடியும். நீ வா ப்ளீஸ் ப்ளீஸ்.
மகேஷ் சார் சமாதானம் பேசலாம்னு கூப்பிட்டா சார். எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுங்க, இந்த போராட்டத்தை நிறுத்திடுறேன்னு சொல்றான் சார். நான் முடியாதுன்னு சொன்னேன் சார். அதுக்கு என்ன கொல்ல பாக்குறான் சார். சார் இந்த ஆள் போய் சொல்றான் சார். சார் இந்த ஆள் என்னெல்லாம் சொன்னா தெரியுமா சார்? ஏய், யாரு பொய் சொல்றா யாரு உண்மையை சொல்றான்னு எனக்கு தெரியும்டா, துரோகி. மகேஷ் சார், என் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லடா. சார் நான் சொல்றேன். அண்ணே, சமாதானம் பேச போன அன்பு இன்னும் வரலையே அண்ணே. இது உடனே முடிகிற பிரச்சனையே இல்ல. அதனால தான் நான் உன் கூடயே வரேன்னு சொன்னேன். அவன் கேட்டாதானே. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம் ஆனந்தி. இல்லக்கா, எனக்கு மனசுக்கு என்னமோ சரியா படல. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி வா, நானும் வரேன். இல்லண்ணே, அன்பு கோச்சுக்கு போறாரு. நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க. விட மாட்டேன்டா. உன்னை நான் விட மாட்டேன்டா. ராஸ்கல், விட மாட்டேன். இந்த துரோகி என்ன விட மாட்டேன். ஆனந்தி சொன்னா கேளு. இப்போ ஏய் துரோகி, நீ போ ஆனந்தி. விட மாட்டேன் இவனை. விட மாட்டேன். ஏய், எனக்கு கையில செத்தடா. ஆனந்தி சொன்னா கேளு. போ. ஏய், நீ போ ஆனந்தி. ராஸ்கல். ஆனந்தி, ஆனந்தி. ஆனந்தி, 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 என்னடி ஆச்சு? பாரு ஆனந்தி, ஆனந்தி கேக்குதா? பாருடி ஆனந்தி, 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 ஆனந்தி கேக்குதா? கேக்குதா? என்னாச்சு? டாக்டர், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க டாக்டர். கண்ணே திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனந்தி, லோ பிபி, லோ சுகர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுல எதுவுமே இல்ல டாக்டர். உங்களுக்கு என்னாச்சு? முகத்துல அடிபட்டு இருக்கு? அது ஒண்ணு இல்ல டாக்டர். நீங்க ஆனந்தியை பாருங்க ப்ளீஸ். இங்க பாருங்க சார், உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, அவங்க மயக்கத்துல இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, அப்பதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? இந்த பொண்ணை அடிச்சிட்டீங்களா?